ஒரே நேரத்தில் லோக்சபா மற்றும் சட்டசபைகளுக்கு தேர்தல் நடத்த வகை செய்யும் மசோதா லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டது. அரசியல் சட்ட திருத்த மசோதா என்பதால் விதிப்படி ஓட்டெடுப்பு நடந்தது. ஆதரவாக 269 பேர், எதிர்த்து 198 பேர் ஓட்டளித்தனர். பின் ஜேபிசி என்று அழைக்கப்படும் பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு மசோதா அனுப்பப்பட்டது. இந்த குழுவில் இடம்பெறுவோரின் பட்டியலை வழங்கும்படி மத்திய அரசு கூறியிருந்தது. இந்த குழுவில் அதிகபட்சம் 31 எம்பிக்கள் இடம்பெறலாம். அதில் 10 பேர் ராஜ்யசபா எம்பிக்கள் அடங்குவர். இந்நிலையில் லோக்சபாவில் முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் வயநாடு எம்பி பிரியங்காவின் பெயரை பரிந்துரைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் ரன்தீப் சுர்ஜேவாலா மற்றும் சுக்தியோ பகத்சிங் ஆகியோரின் பெயர்களையும் அக்கட்சி பரிந்துரைத்துள்ளதாக தெரிகிறது. சென்னை விமான நிலையத்தில் அண்ணாமலை நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், மக்களுக்கு தெரியும் அம்பேத்கர் பாதையில் உண்மையாக நடக்கக்கூடிய ஒரே தலைவர் பிரதமர் மோடிதான். அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டம், சிந்தனைகள் ஆகியவற்றை மக்கள் மன்றத்தில் வைத்து பாஜக அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திமுகவை எதிர்த்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் சங்கி. அவர்களை எதிர்த்தாலே சங்கி என்கிறார்கள். சங்கி என்பதற்கு சீமான் ஒரு விளக்கம் கொடுத்தார். சங்கி என்றால் நண்பர் என்ற பொருள். திமுகவை யார் எதிர்த்தாலும் அவர்களை பாஜகவின் ஏ டீம், பி டீம், சி டீம் என்று பெயர் வைக்கிறார்கள். திமுகவை எதிர்ப்பவர்களை எல்லாம் பாஜகவின் பி டீம் என முத்திரை குத்துகின்றனர். எல்லா நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், திமுகவை எதிர்த்தால் அது பாஜக தான். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து தவறாக ஏதும் பேசவில்லை. அம்பேத்கரை கௌரவிக்க காங்கிரஸ் எதுவுமே செய்யவில்லை. அம்பேத்கருக்கு ஏன் தாமதமாக பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது என்பதற்கு காங்கிரஸ் விளக்கம் அளிக்க வேண்டும். போதைப் பொருட்களின் கூடரமாகிவிட்டது தமிழகம் என அண்ணாமலை கூறினார். தவேக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம். சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உயரத்தில் வைத்து போற்றும் ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை அவர். அம்பேத்கர், அம்பேத்கர், அம்பேத்கர். அவர் பெயரை உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரித்துக் கொண்டே இருப்போம். எங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அண்ணலை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சரை தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் என்று அந்த அறிக்கையில் விஜய் கூறியுள்ளார். கவர்னர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக துணை வேந்தரை நியமிப்பதற்கான தேடுதல் குழுவை கவர்னர் அமைத்தார். இந்த குழுவில் கவர்னர், தமிழக அரசு, பல்கலை சிண்டிகேட் மற்றும் யுஜிசி தலைவரின் பிரதிநிதிகள் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி யுஜிசி தலைவரின் பிரதிநிதி சேர்க்கப்படுகிறார். தேடுதல் குழுவின் கன்வீனராக கவர்னரின் பிரதிநிதியை நியமித்து குழு அமைப்பதற்கான உத்தரவை வெளியிட வேண்டும் என அக்டோபர் 25 தமிழக அரசுக்கு கவர்னர் உத்தரவிட்டார். ஆனால் கடந்த 9ஆம் தேதி தேடுதல் குழு அமைப்பதற்கான உத்தரவை தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அரசு இதழில் வெளியிட்டது. இதில் வேண்டுமென்றே யுஜிசி சேர்மனின் பிரதிநிதி விடுபட்டுள்ளார். இது சுப்ரீம் கோர்ட் உத்தரவுக்கு எதிரானது. 2021 யுஜிசி விதிமுறைகளுக்கு எதிராக அமைக்கப்பட்ட தேடுதல் குழுவின் பரிந்துரைப்படி துணைவேந்தரை நியமிப்பது சட்டவிரோதம் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. யுஜிசி விதிமுறைகளுக்கும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிற்கும் எதிராக உள்ளதால் தமிழக அரசின் அறிவிப்பு செல்லாது. இதனால் இந்த அறிவிப்பை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என கவர்னர் ரவி கூறியுள்ளதாக கவர்னர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கருணாபுரத்தில் கடந்த ஜூன் 19 கள்ளச்சாராயம் குடித்த 67 பேர் பலியாகினர். இந்த சம்பவத்தில் கலெக்டர், கூடுதல் டிஜிபி, எஸ்பி ஆகியோர் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் கள்ளக்குறிச்சி எஸ்பி உள்ளிட்ட 9 போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இது தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி அதிமுக, தேமுதிக, பாஜக தரப்பில் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகளை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார், பாலாஜி ஆகியோர் அடங்கிய அமர்வு கள்ளச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்றி கடந்த நவம்பர் 20 உத்தரவிட்டது. சிபிஐ விசாரிக்க தடை கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது. இந்த வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கள்ளச்சாராய மரணத்தால் பதற்ற நிலை உருவானதால் 18 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் என தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து ஹைகோர்ட் நீதிபதிகள் பல ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெறுவது என்றால் அதனை தடுக்காமல் மது விலக்கு பிரிவு என்ன செய்கிறது என்று கேள்வி எழுப்பினர். அனைத்து மனுக்கள் மீதும் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டதால் ஜனவரி 6ஆம் தேதி இறுதி விசாரணை நடைபெறும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மதுரையில் லஞ்ச புகார் தொடர்பாக மத்திய கலால் வரித்துறை அலுவலக கண்காணிப்பாளர்கள் 3.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற போது சிபிஐ அதிகாரிகள் 2 கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் துணை கமிஷனர் சரவணகுமாருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இந்நிலையில் மதுரை ஜிஎஸ்டி துணை கமிஷனர் சரவணகுமாரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் அவரது வீட்டில் சிபிஐ டிஎஸ்பி தலைமையில் 5 பேர் சோதனை நடத்த வந்தனர். வீடு பூட்டப்பட்டு இருப்பதால் அதிகாரிகள் காத்திருக்கின்றனர். வீட்டின் பூட்டு திறக்கப்பட்டதும் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்த உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னையை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் தான் அஸ்வின். இவருக்கு வயது 38. இவர் சர்வதேச போட்டிகளில் மொத்தம் 765 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். டெஸ்டில் அதிக முறை தொடர் நாயகன் விருது வென்று சாதனை பெற்றுள்ளார். இதுவரை 106 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 537 விக்கெட்டுகளை எடுத்துள்ளார். இவர் கிரிக்கெட்டில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தார். பந்துவீச்சில் மட்டுமின்றி பேட்டிங்கிலும் சிறப்பான பங்களிப்பு அளித்து வந்தார்.
இவர் டெஸ்ட் போட்டிகளில் 6 சதங்கள் உட்பட 3503 ரன்கள் எடுத்துள்ளார். அனில் கும்ப்ளேவுக்கு பிறகு சர்வதேச போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் அஸ்வின். 2010ஆம் ஆண்டு முதல் இந்திய அணிக்காக விளையாடி வந்த அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இவர் பிசிசிஐக்கு நன்றி தெரிவித்துள்ளார். வரும் 2025ஆம் ஆண்டில் IPL போட்டியில் சென்னை அணியில் அஸ்வின் களம் இறங்குகிறார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.